ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ உங்களுக்கு இங்கிலீஷில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்க, திடீர்னு பாஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஒர்க்கை கொடுத்துட்டு, டேய் வினோத், இந்த வேலையை உன்னால் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் இங்கிலீஷில் என்ன சொல்லலாம்? எஸ் பாஸ், ஐ கேன் ஏபிள் டு டூ திஸ். தப்பு. ஐ கேன் ஏபிள் டு டூ திஸ் தவறு. ஏன்னா ஐ கேன் டூ திஸ் சொல்லலாம், இல்லைனா ஐ எம் ஏபிள் டு டூ திஸ்ன்னு சொல்லலாம். ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லக்கூடாது. ஒன்று ஐ கேன் டூ திஸ்ன்னு சொல்லுங்க, ஐ எம் ஏபிள் டு டூ திஸ்ன்னு சொல்லுங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லாதீங்க. இது எப்படி இருக்குன்னா, ஐ வில் கம் டு ஆஃபீஸ் டுமாரோ, ஐ வில் வுட் கம் டு ஆஃபீஸ் டுமாரோ. வில்லு வுட்டு எல்லாத்தையும் சேர்த்தா சொல்கிறோம். ஐ வில் கம் டு ஆஃபீஸ் டுமாரோ, ஐ வுட் கம் டு ஆஃபீஸ் டுமாரோ, ஐ ஷால் கம் டு ஆஃபீஸ் டுமாரோ. ஏதாவது ஒரு வார்த்தை தானே சொல்கிறோம். கேன் ஏபிள் ரெண்டுத்துக்கும் அர்த்தம் ஒன்று. ஐ கேன் டூ திஸ், ஐ எம் ஏபிள் டு டூ திஸ். ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. கேனு வந்து கான்ஃபிடென்ஸை டினோட் பண்ணுது. ஐ கேன் டூ திஸ், ஐ கேன். ஏபிள் வந்து உங்களோட அபிலிட்டியை டினோட் பண்ணுது. யுவர் அபிலிட்டி டு டூ சம்திங். ஐ எம் ஏபிள் டு டூ திஸ். ஏபிள்னாலே அபிலிட்டியை குறிக்குது. ஏபி, அபிலிட்டிலையும் ஏபி வருது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு விஷயத்த ஆஃபீஸில் செய்ய முடியும்னா, உங்களோட கான்ஃபிடென்ஸை மற்றவங்களுக்கு காட்டணும்னா ஐ கேன் டூ திஸ்ன்னு சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா உங்களால் ஜஸ்ட் செய்ய முடியும், என்னால் பாஸ் கவலைப்படாதீங்க அப்படின்னா ஐ ஆம் ஏபிள் டு டூ திஸ், ஐ வில் டூ திஸ் அப்படின்னு சொல்லுங்கள். கேனு ஏபிள் ரெண்டுத்தையும் சேர்த்து உங்களோட இங்கிலீஷில் சேர்த்து வாரி போட்டுடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.